அனைத்து மெகா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இது யோகேஸ்வர் காய்கறி வைத்திய முறை பற்றிய காய்கறி வைத்திய குறிப்புகள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா, நாக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ பொதுவாகவே நம்ம அந்த காலத்தில் எப்படி பரிசோதனை பண்ணுவாங்கன்னா, அந்த கண்ணை நல்லா திறந்து பார்ப்பாங்க, நாக்கை நீட்ட சொல்லி நாக்கை பார்ப்பாங்க, அப்புறம் இருதயத்தில் ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்ப்பாங்க. இது பொதுவாகவே இருக்கக்கூடிய மருத்துவ பரிசோதனைகள். இது யாருக்கு போனாலுமே இது இருந்தது. ஆக உடம்பினுடைய உள் உறுப்புகளை வெளிப்படுத்தக்கூடிய உறுப்புகள், முக்கியமாக கண்ணு, காது, மூக்கு, வாய், தோல், இது எல்லாமே நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய தன்மையை வெளிக்காட்டும் அப்படிங்கிறத ஒரு ஆழமான புரிதல் அப்போ இருந்தது. அதனால் என்ன பண்ணாங்கன்னா, பாரம்பரியமாகவும் அந்த பழக்கம் இருந்தது. மாடர்ன் மெடிசன் சொன்னாலும் அதுலேயும் இந்த தொடர்ச்சியாக தான் இருந்தது. இடையில் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அது அப்படியே வழக்கத்திலிருந்து போயிடுச்சு. ஸோ ஒரு நபரை பரிசோதனை செய்கிறதுக்கே ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் தனிப்பட்ட முறையில் ஒரு மருத்துவர் எல்லாத்தையும் பார்ப்பார். முகத்தை பார்ப்பார். இதெல்லாம் பார்த்து தான் ஒரு கணிப்புக்கு வருவார். இதில் எதுக்காக இதை சொல்ல வரோன்னா, என்னதான் நம்ம பரிசோதனைகளுக்கு பல இயந்திரங்களை வச்சு நூதன முறையில் பண்ணால் கூட, இந்த மாதிரி சின்ன சின்ன விவரங்களை நமக்கு நாமளேயும் நம்மை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கலாம். இது மருத்துவர்கள் மட்டும்தான் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியமும் கட்டாயமும் கிடையாது. பொதுமக்களும் சில சின்ன சின்ன விவரங்களை தெரிஞ்சுக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு பெருசாக ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, நாட்பட்ட நோய்கள், இருதய சம்மந்தப்பட்ட, சிறுநீர் சம்மந்தப்பட்ட, கேன்சர் சம்மந்தப்பட்ட, இப்படி ஒரு நோய் திடீர்னு அப்படிங்கிறது எதுவுமே வராது. ஆரம்பத்திலேயே ஒரு சில நோய் அறிகுறிகளை உடம்பு வெளிப்படுத்தும். அது ஒரு 5 வருடம், 10 வருடம், 20 வருடம் கழித்து தான் அது நல்லா வேரூன்றிய பிறகு அதனுடைய தன்மை வெளிப்படுத்தும். இதுதான் இயல்பாக இருக்கிற ஒரு விதி. அப்போது எந்த ஒரு நோயும் ஆரம்பத்தில் ஒரு சில சின்ன அறிகுறிகளை கொண்டு தான் ஆரம்பிக்குது. அந்த மாதிரி சில அறிகுறிகள் எல்லா பாகங்களையும் தெரியும். தலையிலிருந்து கால் வரைக்கும் தெரியும். அதில் ஒரு சில பாகங்கள், குறிப்பாக கண்ணு, நாக்கு அப்படிங்கிறது மருத்துவத்தில் ரொம்ப முதன்மை இடம் வாய்ந்தது. அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். இன்றைக்கி நம்ம இன்றைய பொழுதில் அந்த கண்கள் கூட நாக்கை வச்சு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு. ஸோ இந்த கொஞ்சம் இதனுடைய ஆரம்பத்தன்மை ஏற்கனவே ஒரு பதிவில் பார்த்துருந்தோம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக விவரமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏன் அப்படின்னா, அது ஒரு அறிமுகமாக மட்டுமே இருந்தது. இன்னும் நிறைய மக்களினுடைய விருப்பத்திற்கு ஏற்ப, அவங்களுடைய கோரிக்கைக்கு ஏற்ப நாமளும் அதை விரிவாக பேசலாம். ஏன் அப்படின்னா, மக்களுடைய எண்ணங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் உள்வாங்க அவங்க பழகியிருக்காங்க. நிறைய நபர்கள் நம்மளை சந்திக்க வரும்பொழுது, உங்களுடைய நிகழ்ச்சிகளை நாங்கள் மெகா டிவியில் பார்த்தோம், அதில் இந்த மாதிரி குறிப்பிட்ட சில விவரங்கள் சொல்லியிருந்தீங்க, அது எனக்கு பொருத்தமாக இருந்தது, அதை அடிப்படையை வச்சு நான் இந்த காய்கறி எடுத்தேன், அதில் எனக்கு இந்த மாதிரி ஒரு மாற்றம் ஏற்பட்டுச்சு, அதனால் நான் பாருங்கள் குடும்பத்தோடு இன்றைக்கி உங்களை பார்க்குறேன். இப்படி இவங்க நம்ம சொன்ன நோய் அறிகுறிகளை அவர்கள் வைத்து ஒப்பிட்டு பார்க்குறாங்க. இதுக்கு ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னா, அவங்க ஏதோ ஒரு மருத்துவத்துக்கு போயிருக்கிறாங்க. அது இவங்க அதை சரியாக முழுசாக அதை அங்கே சொல்லலை. ஏன் அப்படின்னா, அந்த மாதிரி அவங்க எதுவும் கேட்கல. இவங்க தனக்குள்ளே இருக்கிற விஷயத்த அது தனக்குள்ளாரே வச்சுருக்கிறாங்க. என்னதான் இயந்திரங்கள் சொன்னாலும் இவருடைய உடம்பில் செய்கிற விவரங்களை நம்ம கோடிட்டு காட்டுறப்போ அதுக்கு ஒரு சந்தோஷம், நம்மளை பற்றி தான் பேசுகிறாங்க அப்படின்னு அதை முயற்சி பண்ணி பார்த்துருக்காங்க. அதில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்கு. அப்போது நிறைய மக்கள் இதை உள்வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே, நாமளும் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம், நம்ம உடம்பை பற்றியும் சில விவரங்கள் நம்ம கேட்கணும் அப்படிங்கிறத இருக்குது. எந்த அளவுக்கு எல்லாரும் எடுத்துக்கிறாங்க தெரியல. ஆனால் ஏற்றுக்கொள்பவர்கள் மிகவும் சிறப்பாக அதை கொண்டாடுறாங்க. நாமளும் அதற்கு ஆதரவு கொடுக்குறோம்.
இன்னமும் நிறைய அதை பற்றிய தகவல்களை நம்ம கொடுக்கறதுக்கு ஆர்வமாகவும் இருக்கிறோம். ஸோ இன்றைய தலைப்புக்கு வருவோம். இப்போது நாக்கு அப்படிங்கிறது தான் இன்றைய தலைப்பு. இது ஒரு நாக்குனா பேசுறது, அந்த சுவைக்கு இந்த மாதிரி சில ஒரு விஷயங்கள் இருந்தால் கூட அதைய வந்து ஒரு பரிசோதனையாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றியும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். ஒரு சில மருத்துவத்தில் அந்த நாக்கு வந்து நம்முடைய இருதயத்தினுடைய வெளிப்பாடு, அதனுடைய ஆரோக்கியத்தை வந்து வெளிக்காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மருத்துவங்கள் சொல்லுது. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய செரிமான மண்டலத்தினுடைய எந்த ஒரு அடையாளமும் நாக்கில் வெளியில் வந்துடும், அது தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சிலர் வந்து சொல்கிறாங்க. இப்படி அது வந்து ஒரு உறுப்போட சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது மட்டும் முக்கியத்துவம் பெறுது. வயிறு அப்படிங்கிறப்ப முக்கியமாக அந்த சிறு குடல், அந்த குடல் உறிஞ்சிகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு சிலர் வந்து இதை வந்து மூளை நரம்புகளோடு ஒப்பிட்டு சொல்கிறாங்க. நம்முடைய மூளையினுடைய தன்மையில் ஒரு சில பாகங்கள் வந்து இது வெளிப்படுத்துது, இதை கொண்டு அதை நம்மளால் உணர முடியும் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஆக மொத்தம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கோணத்திலிருந்து அந்த நாக்குக்கு பலவிதமான புரிதலோட கொடுத்துருக்குறாங்க. இயல்பாக சாதாரணமாக நினைக்கிறதுனா வயிற்றில் இருக்கக்கூடிய ஒரு விதமான உபாதைகளால் வாய் வந்து வெளிப்படுத்தும். இது வந்து பொதுவான விஷயம். ஏதாவது இருந்ததுன்னா, வாயில் ஏதாவது ஒரு சிரமங்கள் இருந்ததுன்னா, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க இல்லையா, ஏதோ வயிற்றில் ஏதோ பிரச்சனை, அதனால தான் வாயில் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது யதார்த்தமான உண்மை. அப்படியே அந்த உண்மையில் பல பகுதிகளாக நம்ம பார்க்குறோம். அந்த பகுதி தான் இன்றைக்கி நாக்குன்றோம். வாய் அப்படின்னா அதில் பல், நாக்கு, அன்னம், தாடை, ஒரு நிறையா உறுப்புகள் அதுக்குள்ளார இருக்குது. இதில் வந்து நாம் இன்றைக்கி பார்க்குறது நாக்கு. ஸோ இதில் நாக்கினுடைய நிறம்னு ஒன்று இருக்குது, நாக்கினுடைய சுவைன்னு ஒன்று இருக்குது, நாக்கினுடைய ஈரப்பதம்னு ஒன்று இருக்குது, நாக்கில் இருக்கக்கூடிய அந்த அதனுடைய தடிமன் அது இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தோன்னா வேறு வேறு பகுதிகளாக இருக்குது, அதாவது அதனுடைய தன்மைகளாக இருக்குது. இதில் நம்ம முதல் தன்மை வந்து நிறத்தை வச்சு பார்த்துக்கலாம். நாக்கில் இருக்கக்கூடிய நிறம் ஒருத்தருக்கு இருக்கக்கூடிய நிறம் மற்றவர்கள் இருக்குமா அப்படின்னா சொல்ல முடியாது. எல்லாருடைய நாக்கும் ஒரே நிறத்தில் இருக்கா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரே மாதிரி தான் உணவு சாப்பிட்றாங்க. அப்போது அந்த உணவை அடிப்படையாக வச்சு அதற்குண்டான நிறத்தில் எல்லாருக்கும் நாக்கு இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது இறைவனுடைய படைப்பு, ஒவ்வொரு மனிதனும் தனிப்பட்டவர்கள். அதனால தான் வந்து ஆதாரில் ஒவ்வொருத்தருடைய ரேகையும் வேறுபடுது. அப்படி இருக்கிறனால தான் இந்த கருத்தே வந்து முன்னாடி வருது. அப்போது எல்லாருடைய உடல் நிலைகளும் தனிப்பட்டது. அப்போது ஒரு சிலருடைய தன்மைகள் வேணால் ஒன்று கொஞ்சம் ஒத்து போகலாமே தவிர ஒவ்வொருத்தருக்கும் வேறுபட்டது. இருந்தாலும் அதில் ஒரு பொதுப்படையாக சில நிறங்களை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போது 12 மண்டலங்கள் இருக்குது. இந்த 12 மண்டலங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த 12 மண்டலங்களுடைய வீழ்ச்சியோ அல்லது சமநிலையின்மையோ ஏதோ ஒரு விஷயம் வந்து பாதிக்கப்படுறப்ப அதை அடிப்படையாக வச்சு நாக்கில் வந்து நம்ம இந்த மாதிரியும் புரிஞ்சிக்கலாம். இப்போது உதாரணத்துக்கு கொஞ்சம் நாக்கு வந்து ஒரு வெண்மை நிறத்தில், அதாவது கொஞ்சம் வெளுத்து போன நிறத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இங்கே என்ன சொல்ல வர்றது அப்படின்னா, நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய உமிழ்நீர் சுரப்பிகள் இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த உமிழ்நீர் சுரப்பிகளை கொண்டு நம்ம செரிமானம் எந்த அளவுக்கு ஆக்குது, ஏன்னா அது கிட்டத்தட்ட முக்கால்வாசி ஜீரணம் வந்து வாயிலே முடிஞ்சிருதுன்னு சொல்கிறாங்க. அது போக கொஞ்சம் தான் வந்து வயிற்றுக்கு வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், கொஞ்சமாக வாய்க்கு வேலை கொடுத்துட்டு முக்கால்வாசி பங்கு வந்து வயிற்றுக்கு மாற்றிடுறோம். அதனாலேயே வயிறு பெரும்பாடுபடுது. அதனால் இந்த உமிழ்நீர் சார்ந்த ஒரு விஷயத்துக்குள்ளார நம்ம போகிறப்போ அப்போது உமிழ்நீர் சுரப்பிகள், அப்போ அந்த உமிழ்நீரினுடைய தன்மை அது வந்து காரத்தன்மையாக புளிப்புத்தன்மையாக. ஒரு சிலர் பார்த்தா நல்ல விதமாக வந்து பல் விளக்குவாங்க, 2 நேரம் பல் விளக்குறவங்க இருக்கிறாங்க. என்ன பண்ணாலுமே அந்த வாயில் இருக்கக்கூடிய பற்கள் வந்து மிக மோசமான நிலையில் இருக்கும். அது மாதிரி பண்ணுறவங்க ஒரு பல் மருத்துவர்கிட்ட போகிறப்ப என்ன சொல்கிறாங்க, எனக்கு இந்த மாதிரி இருக்குன்னா,
இல்லையே நான் நல்லா தான் எல்லாம் பண்ணுறேன், ஆனாலும் எனக்கு இப்படி இருக்குன்னா என்ன சொல்லுவாங்க, உங்களுடைய உமிழ்நீருடைய தன்மை வந்து மாறுபட்டு இருக்குது. புளிப்புத்தன்மை அதிகமாகிறதுனாலையும் இந்த மாதிரி வந்து ஈறு, பல்லு மொத்த வாய்க்குமே வந்து ஒரு சில சிரமங்கள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அப்போது அப்படி பார்க்குறப்போ உமிழ்நீரும் நாம் வந்து இதில் ஒரு பங்காக வந்து புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. உமிழ்நீருடைய தன்மை வந்து அதிகமாக புளிப்புத்தன்மை இருக்குது அப்படின்னா அந்த புளிப்புத்தன்மை வந்து வயிற்றில் இயல்பாகவே சுரக்கக்கூடிய ஒரு ஆசிடு. அந்த ஆசிடு வந்து உடம்புக்குள்ளாரையும் அந்த மாதிரி ஆகுது. நம்ம உடம்பினுடைய சுரப்பிகளும் அது மாதிரி தான் சுரக்கிற மாதிரி தெரியுது. இதில் என்ன சொல்ல வரோன்னா, இது போல் இருக்கிற தன்மையில் அந்த வெண்மை நிறம் என்பதும் இந்த உமிழ்நீரோடவும் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய கட்டத்தில் இருக்கிறோம். அதில் என்ன மாதிரி அந்த மண்டலம் பாதிச்சிருக்குன்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சுரப்பி மண்டலமும் செரிமான மண்டலம் இது ரெண்டுமே வந்து ஏதாவது ஒரு சிரமத்திற்கு உட்படும் பொழுது நாக்கு வெண்மையாகவோ அல்லது வெளுத்த நிலையில் இருக்கும். அதுக்கு வந்து நம்ம வெண்பூசணிக்காய் மற்றும் எலுமிச்சம்பூள் வந்து ஒரு நல்ல அருமையான ஒரு தீர்வாக இருக்கும். இது வந்து ஒரு நிறத்திற்கு உட்பட்டது. அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இளம் பச்சை கூட வந்து ஒன்றும் சாம்பலோ அல்லது பழுப்பு கலந்த பச்சைன்னு வச்சுக்கலாம். சாம்பல் கலந்த பச்சை அல்லது பழுப்பு நிறம் கலந்த பச்சை, இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு நிறத்தில் இருக்கலாம். இது வந்து ரொம்ப அபாயகரமான ஒரு நோய் அறிகுறி. இது இப்படி வரக்கூடாது. ஏன் அப்படின்னா உடம்பில் வந்து ஒரு பூஞ்சானம் சொல்லக்கூடிய கிருமிகளினுடைய பாதிப்பு அதிகமாக இருக்குது. உடம்பில் வந்து ஃபங்கல் இன்ஃபெக்ஷன், அமீபியாசிஸ் இது போல் சில தேவையில்லாத கிருமிகளினுடைய அதோட சேட்டை அதிகமாக இருக்கிறதுனால உடம்பு நோய் எதிர்ப்பு திறனில் ரொம்பவுமே வந்து நெருக்கடியான கட்டத்தில் இருக்குது. அதையே வந்து நம்ம வந்து புரிஞ்சிக்கலாம். அப்போது இந்த நிறம் ஆகாதது இது வந்து ரொம்பவுமே வந்து நம்ம எச்சரிக்கை மணியை கொடுக்குது. ஆமாம்மா அது அப்படி தான் இருக்கும் சொல்கிறாங்களே சிலர். இப்படி ஏதாவது நம்ம கேட்டால் அது கொஞ்ச நாளாக அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடாதுங்க. அது அந்த மாதிரி அப்படி நம்ம சொல்கிறப்ப சரி நீங்கள் சொல்லுங்கள், இந்த வியாதி எனக்கு இந்த வியாதி இதைத்தான் சொல்கிறாங்களே தவிர இதை பற்றி நம்ம சொன்னாலே வந்து அதை அவங்க பெருசுப்படுத்தி அதை போய் ஏன் இவ்வளோ பெருசாக யோசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா உடம்புல ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது, அதனுடைய தன்மை இப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு நாமளே தெரிஞ்சுக்கலாம் இல்லையா. நாம் வந்து கொஞ்சமாக புத்திசாலியாக இல்லாட்டியும் ஓரளவுக்காவது புத்திசாலியாக இருக்கணும், நம்ம உடம்பை பற்றி தெரிஞ்சு கொள்ளணும், ஒரு அடிப்படை புரிதல் வேணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்திலையும் ஒரு அக்கறையிலையும் தான் நம்ம இதெல்லாம் கேட்குறோம். அதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனம் பண்ணாமல் நம்ம கொஞ்சம் அதை பற்றி யோசிக்கிறது நல்லது. முக்கியமாக அந்த கிருமிகளினுடைய தன்மை பாதிக்கும் பொழுது உடம்புல நீர்த்தன்மை பாதிச்சிருக்கு. அப்போ நீர்த்தன்மை பாதிக்குது, உடம்பினுடைய நீர்த்தன்மை பாதிக்கிறப்ப இரத்தத்தன்மையினுடைய பாதிப்பு இருக்குது. அப்போ இரத்தத்தன்மை ஏன் பாதிச்சிருக்கு, அதுலேயே வந்து நஞ்சும் அதனுடைய சுத்திகரிப்பும் ஏன் சரியில்லை அப்படின்னா நம்மளுடைய சிறுநீரகத்தன்மை வந்து எவ்வளோ தூரம் வந்து நஞ்சை வந்து வெளியேற்றியிருக்கு. இப்படி பல கருத்துக்கள் வந்து உள்ளே வருது. ஆக மொத்தம் உடம்புல ஏதோ ஒரு நஞ்சு இருக்குது. கிருமிகள் அல்லாது சில நஞ்சுக்களும் இரத்தத்திலையும் நீரிலும் இருக்குது. அது உடம்பினால் முழுமையாக அதுக்கு தீர்வு கொடுக்க முடியலை. அந்த நஞ்சை முறித்து அழிக்கக்கூடிய ஆற்றல் இல்லாமல் உடம்பு திணறிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கிற சமயத்தில் அந்த நஞ்சை வெளியேற்றணும்னா அந்த நஞ்சை வெளியேற்றக்கூடிய சமயத்தில் மீண்டும் நஞ்சாகக்கூடிய பொருளை சாப்பிடக்கூடாது. அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், இந்த மிளகா, வெங்காயம் இதெல்லாம் வந்து உடம்பை வந்து நஞ்சை வந்து இன்னும் அழகாக பத்திரமாக வச்சுக்கும். ஏன் அப்படின்னா இந்த நோய் எதிர்ப்பு திறனை வந்து பலகீனம் அடைய செஞ்சிட்டோம் அப்படின்னா அப்புறம் நஞ்சு வந்து வெளியேற்றாமல் அப்படியே அங்கேயே நிலை பெற்றுடும். அப்போது இந்த ரெண்டும் வந்து ஒரு மோசமான ஒரு பொருள். இப்போ வந்து நான் இந்த மாதிரி சொல்கிறேன், மிளகாய் சேர்த்தாதீங்க, வெங்காயம் சேர்த்தாதீங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை கேட்டுட்டு அதோடைய தாக்கத்தை அவங்க மனசில் ஏற்பட்டதனுடைய காரணத்தினால நிறைய பேர் வந்து அதை விட்டுறாங்க. இவ்வளோ தூரம் சொல்கிறாரே ஒரு வாரம் விட்டு பார்ப்போம் அப்படின்னு விட்டுறாங்க. வெகு பேர் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் சொல்கிறீங்க, ஆமாம் நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்படின்னு அதை கொஞ்சம் கூட வந்து அதனுடைய அவசரத்தையும்
அதனுடைய ஆபத்தையும் கொஞ்சம் கூட அது கருத்தில் வாங்காமல் எப்பயும் போல் அது ஒன்றும் பெருசாக இல்லை, இந்த காய் சாப்பிட்டா போதும் அப்படி அந்த எண்ணத்தில் இருக்காங்க. அப்போ எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு 2 விவரங்கள் இருக்கு இல்லையா? செய்யக்கூடாது அப்படிங்கிறப்ப அதை தவிர்த்து தான் ஆகணும். அந்த மாதிரி இந்த நோய் எதிர்ப்பு திறன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறப்போ இதையெல்லாம் தவிர்த்துட்டு இதுக்கு சரியான காய்கறிகள் எடுத்துக்கணும். முக்கியமாக வந்து கத்திரிக்காய், பீர்க்கங்காய், கொஞ்சம் தக்காளி, இந்த 3ஐயும் போட்டு அரைச்சி வடித்து குடிக்கிறப்போ நல்லா சிறப்பாக இருக்கும். இது உங்களுக்கு நல்லாவே வேகமாக மிக வீரியமாக வேலை செய்யணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம இந்த என்னென்னலாம் அரைக்கிறோமோ அது நல்லா கூழ் போல் அரைச்சிட்டு வடிக்காமலே குடிச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் வேகமாக வேலை செய்யும். நம்ம நடைமுறையில் பார்த்துருக்குறோம். பல காலமாக வடித்து குடிக்கணும் தான் சொல்லுவோம். ஏன் அப்படின்னா அது மக்கள் வந்து ஒரு முடியாமல் இருக்கிறாங்க. அவங்க எதையாவது ஒன்று சொல்ல போக அவங்க குடிக்காமல் போயிடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு வடித்து குடிங்கன்னு சொன்னோம். ஆனாலும் ரொம்ப தீவிரமான நிலை அல்லது நிலைகள் வந்து ரொம்ப சிரமத்தில் இருக்கிறப்போ அந்த வடித்து குடிக்கிறதுனுடைய தன்மை வந்து கொஞ்சம் அதோடைய பவர் குறைவாக இருக்குது, வீரியம் குறைவாக இருக்குது. அப்போ அது இன்னும் வீரியமாக வேலை செய்யணுன்னா என்ன பண்ணணுன்னா அதை வடிக்காமல் குடிக்கணும். அப்போ வடிக்காமல் குடிக்கிறப்போ அது திப்பியாக இருக்கிறனால மிக்சியில் அரைக்கிறப்பவே நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தை விட்டு நல்லா அரைக்கிறப்ப அது கூழ் மாதிரி ஆகிடும். நான் எந்த இதுக்கும் வந்து விளம்பரப்படுத்துறதுக்காக பேசுகிறதில்ல. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு பழமுதிர் நிலையத்தில் இந்த மாதிரி ஜூஸ் கடையில் போனால் மக்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய அந்த மாதிரி கடைகள் இருக்கக்கூடிய மிக்சி என்னன்னு பாருங்கள். அந்த மாதிரி மிக்சி வாங்கிக்கோங்க. ஏன்னா அது வந்து நம்ம எவ்வளோ ஒரு சரியாக மென்மையாக பயன்படுத்தாமல் ரஃப்யூஸ் எப்படியோ கசாமுசான்னு பயன்படுத்துகிறோம். அதெல்லாம் தாங்கிறதுக்குன்னு சில கம்பெனிகள்லாம் அழகான முறையில் கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு விவரம் பார்த்துக்கோங்க. அது போல் ஒரு மிக்சி வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கூழ் மாதிரி அரையும். அந்த மாதிரி இருக்கிறத நம்ம எடுக்கிறப்போ நல்ல அருமையான சிறப்பான வந்து ஒரு பலன் கிடைக்கும். இன்றைக்கி வந்து இந்த நிறங்கள் சார்ந்த வந்து 2 விஷயங்களை பார்த்துருக்குறோம். ஒன்று வந்து அது வெளுத்து போன தன்மை, வெண்ணிறத்தன்மை அப்படின்னு பார்த்துருக்குறோம். இன்னொன்று வந்து சாம்பல் பச்சை அல்லது பழுப்பு பச்சை அப்படின்னு 2 விதமான நிறங்களை பற்றி பார்த்துருக்குறோம். இதில் முதல் விஷயத்துக்கு வந்து வெள்ளை பூசணிக்காய், தோல் விதை இதோடு சேர்த்து அரைச்சி குடிக்கலாம். இன்னொன்று வந்து எலுமிச்சம்பழம், அதுவும் தோல் விதை எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி குடிக்கலாம். ரெண்டாவதுக்கு வந்து கத்திரிக்காய், பீர்க்கங்காய், தக்காளி இந்த 3ஐயும் போட்டு அரைச்சி வடித்து குடிக்கலாம். ரொம்ப வீரியமாக வேணும் அப்படின்னா வடிக்காமலையும் குடிக்கலாம். இது மாதிரி இருக்கிறப்போ ஒரு அருமையான ஒரு பலன் நமக்கு கிடைக்கும். இந்த நிறங்கள்னு பார்க்குறப்ப இன்னும் சில நிறங்கள் இருக்குது. அதில் வந்து சில சமயம் வந்து இன்னும் கொஞ்சம் சாம்பல் நிறத்தில், வரைபடம் போல், சிவந்த தன்மையில், மஞ்சள் தன்மையில் இப்படின்னு சில நிறங்கள் இருக்குது. அதுவும் நம்ம வந்து என்னென்ன மாதிரி நிறங்களில் எப்படி நமக்கு என்னென்ன பாதிப்பு இருக்குங்கிறத வந்து மேலும் அடுத்தடுத்த காணொளியில் பார்ப்போம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.